ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா ஷாஹி துக்குடா. இது எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம் வாங்க. இந்த டிஷ்ஷுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். பாலை நல்லா சுண்டை காய்ச்சணும். சுண்டை காய்ச்ச பாலாடை வரும். பாலாடை நல்லா இந்த பாத்திரத்துக்கு ஓரமாக தள்ளி விடுங்க. பாலாடை தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஆடையை நல்லா ஓரமாக தள்ளி விட்டுருக்கோங்க. இன்னும் பால் சுண்டணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணியிருக்கானா, நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட்டுக்காக நான் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறேன். மில்க் மேட் இல்லாதவங்க சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஓரமாக இருக்க பாலாடையில் நல்லா எடுத்து விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும், அப்புறம் இறக்கிடலாம். பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கரை பாகு செஞ்சிடலாம் வாங்க. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சோடனே சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்காலாம் வேண்டாம், சர்க்கரை கரைஞ்சா போதும். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. இப்படி ஓரத்தில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுக்க ப்ரெட்டை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வரணும், அது வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. ப்ரெட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வரணும். நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு நல்லா சர்க்கரை பாகில் ஊறிடுச்சு. இந்த மாதிரி பாக்ஸில் ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்க ரபடியை ஊற்றியாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை இதில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ரெட்டை நல்லா ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச ரபடியை இது மேலே ஊற்றலாம். நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாதாமும் பிஸ்தாவும் மேலே டெக்கரேட் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான ஷாஹி துக்குடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வடையா, மசால் வடை மசால் வடைதாயா, அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது.